எங்கேயோ போய் லவ் பண்ணி எங்கேயோ யாரோ கேஸ் போட்டுருக்காங்க. பஞ்சு வச்சு காட்டி வச்சு எங்க கேட்கணுமோ அங்கதான் கேட்கணும். எவனோ எங்க லவ் பண்ணா யாரோ கேஸ் போடுறான். அது நாம அந்த பஞ்சுல போட்டு காட்டி வச்சு சீமா போட்டு மக்கள் மன்றத்துக்கு கேட்கிறேன். எனக்கு கிளியரா அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி நான் ரியாக்டும் பண்ணல அப்போ. பட் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்ரெடி நான் ரொம்ப கோபத்தில் இருந்தேன் அவர்கிட்ட. அந்த மெம்பர் பேரில் அவர் பேசினது ரொம்ப ரொம்ப தவறு. நான் ஏன் அப்போ இப்போ நினச்சி பார்க்குற ரிக்ரெட்ஸ் இல்லையா, அதில் உடனேயே நான் அழுந்து இவரை உட்காத்தி வச்சிருக்கணும். இந்த மாமன்ற கூட்டம் ஒரு மாட்சிமை பொருந்திய கூட்டம். அதில் அந்த குழந்தை மேலே தப்ப போடுறாரு அவர். அந்த குழந்தைக்கு நடந்த துக்கத்தை கொச்சப்படுத்துறார். நிச்சயமாக இதுக்கு நான் லெட்டர் எழுத போகிறேன். இப்போ சிஎம்க்கு எழுத போகிறேன், வர்ஷிப்ஃபுல் மேயர், ஆனரபிள் டெபுட்டி மேயர், கமிஷனர், இவங்க 4 பேருக்குமே நான் லெட்டர் போட போகிறேன். இப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு சோகத்தை, எங்கேயோ நடந்தது, யாரோ ரேப் பண்ணாங்க, யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, யாரோ இல்லை இது நானே அப்படின்னுட்டு, அப்போ என்ன காவல்துறைக்கு யார் பொறுப்பாளி? இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டருக்கும் கிரைமுக்கும் யார் பொறுப்பாளி? யாரோ பண்ணாங்கன்னு விட்டுருங்களேன். அப்போ நீங்கள் எதை வச்சுக்கிட்டு எடப்பாடி ஆட்சி புரியும் போது எல்லாவற்றுக்கும் குதித்து கொண்டிருந்தீர்கள், ரிசைன் பண்ணோன்னுட்டு? இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா இவர் பேசினதுல? இப்போ அடுத்த மெயின் அதில் அவர் சொல்கிறது, அந்த குழந்தை யாரோ ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, யாரோ இது பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் இந்த நடந்த விஷயத்தை கொச்சப்படுத்தி அந்த குழந்தைக்கு, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு அவமானப்படுத்திட்டாங்க. இந்த பேரை இது பண்ணி எஃப்ஐஆரில் ஆப்வியஸாக போட்டு இதுக்கு மேலே சிகரம் வைத்தார் போல் நேற்று அந்த மாமன்ற உறுப்பினர் பேசியிருப்பது.